ஜாஸ்மின் ஷிலா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலில் காரக்குழம்பு, அப்புறம் மீன் குழம்பு, இதெல்லாம் நம்மளுக்கு அடிக்கிற வெயிலுக்கு செட் ஆகாது. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கூலிங்காக இருக்கிறது ஒன்று தயிர், ஒன்று மோர். நம்ம நார்மலாக மோர் சாப்பிட்டோட இதுமாரி வெண்டைக்காய் மோர். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு அரிசி, நெக்ஸ்ட்டு வீட்டிலே போட்ட ஃப்ரெஷ்ஷான தயிர். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா 10 நிமிஷம் பருப்பு அரிசிலாம் ஊறியாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதனால் அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதுமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே வெண்டைக்காய் கட் பண்ணி வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் குழகுழப்பு தன்மை இருக்கும். அதனால் இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ வெண்டைக்காய் வதக்கினா அதே கடாயில் தாளிப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சோடனையும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பருப்பு அரிசி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே ஸ்டவ்வோடு அந்த ஹீட்டோடு வச்சிங்கன்னா தயிர் திரிஞ்சிரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். நேரம் ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தயிர் சேருங்க. இது தயிரை நல்லா லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கலாம் நம்மளுடைய மோரை. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அடிக்கிற வழிக்கு நல்லா அருமையான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.